சொற்பொழிவு அரங்கத்தில் முதல் நிகழ்ச்சியாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். அம்பலத்தாடுவாம் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கலோங்க நற்றவன் வல்கி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம பார்வதிபதியே, ஓம் நம பார்வதிபதியே, ஓம் நம பார்வதிபதியே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க மேன்மை கொள் செய்வ நீதி. சிற்றம்பலம். இங்கு வருகை தந்திருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர்களே, மதிப்பிற்குரிய ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு ரெங்கராஜன் அவர்களே, மதிப்பிற்குரிய தேவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு வாசு அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாக உரிமையாளர்களே, அங்கு பணிபுரியும் ஊழியர்களே, அவர் தம் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கங்கள். சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர்களை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். அவர் பலமுறை இலங்கைக்கு வருகை தந்து சொற்பொழிவுகள் பல ஆற்றியுள்ளார். ஆன்மீகத்தை பற்றியும் சமூக நலன்களை பற்றியும் மிகவும் நகைச்சுவையாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி பேசுவதிலும் வல்லவர். மேலும் பல புத்தகங்களையும் ஒளிநாடகங்களையும் வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியும், சன் டிவியின் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் நிகழ்ச்சியும் சிறப்பானவையாகும். அவர் இங்கு உரையாற்ற வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். அவரை நாங்கள் எமது அமைப்பு குழுவின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்தம் குடும்பத்தினரையும், தேவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்தம் குடும்பத்தினரையும், அத்துடன் அனைத்து நிர்வாக உரிமையாளர்களையும், அங்கு பணிபுரியும் ஊழியர்களையும் அவர்தம் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சொல்வேந்தர் இன்று நமக்காக வாழ்க்கையின் வெற்றி என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். அவருடைய சொற்பொழிவை கேட்டு வாழ்க்கையில் அனைவரையும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கும் அனைவரையும் அன்புடன் வருக வருகை என வரவேற்கின்றோம். நன்றி. ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு ரெங்கராஜன் அவர்களும், தேவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு வாசு அவர்களும் பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து பார்த்துள்ளார். அன்பு நண்பர்களே, என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய
ரவி ஜுவல்லர்ஸ், தேவி ஜுவல்லர்ஸ், இன்னும் பல்வேறு ஜுவல்லரி நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, இனிய தமிழ் மக்களே, வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே வந்திருக்கிற விற்பனையாளர்கள், வேறு பல நிறுவனங்களில் பணிபுரிகிற அருமை பிள்ளைகள், இப்போ ஒருத்தர் பேச போகிறாரு, நாம் கேட்டாகணும். இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரணும்னு கடவுள் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பேசுவாரோ, எவ்வளோ நேரம் பேசுவாரோ, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாலும் இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படும் போது ஒருத்தர் சொல்வார், பக்கத்தில் இருக்கிற சொல்வார், அவரும் மனுஷன்தாயா, அவருக்கும் ஒரு களைப்பு வந்து நிறுத்தாமையாக போவார். ரொம்ப பேசுனா நெஞ்சு வலி வரும்னு அவருக்கே தெரியாமையாக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி அவரே நிறுத்திடுவாருன்னு ஒரு ஆறுதலில் பல பேர் உட்காந்துருப்பீங்க. எனக்கு தெரியும், உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் பேச்சை கேட்கறது. அதனால தான் வாழ்க்கையில் நான் அதை செய்கிறதே கிடையாது. இப்படி ஊராக போய் பேசுவேனே ஒழிய யார் பேச்சுக்கு நான் உட்கார மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் பேச்சை கேட்கறது உண்மையில் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் செய்கிற பெரியவங்க நீங்கள். பேசிக்கிட்டே இருக்கிற சின்ன ஆள் நான், கேட்குற பெரிய காரியம் செய்கிறவங்க நீங்கள். அதில் சில பேருக்கு என்ன ஒரு பயம் வரும், நான் ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோனோன்னு பல பேர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு. அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா புத்திமதி சொல்ல ஆரம்பித்தாதான் ஒரு உண்மை தெரியும். நமக்கே அது இல்லை பத்தாது, புத்திமதி சொல்ல ஆரம்பித்தாதான் நமக்கே புத்தி பத்தாதுங்கிற விவரம் தெரிய வரும். ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன். முதல்ல ரிலாக்ஸ்டாக இருப்போம். நம்ம ஒரு தடவை ஒரு பஸ்ஸு, நீங்களாம் பேருந்துன்னு சொல்வீங்களோ என்ன தெரியல, இங்கெல்லாம் நல்ல தமிழ் பேசுகிறீங்க. நாங்கள்லாம் அப்படி தமிழ்லாம் நல்லா பேச மாட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவோம். அதை தமிழ்னு வேற சொல்லுவோம். ஒரு பேருந்து, அந்த பேருந்தில் ஒரு 33 வயசு இருக்கும் ஒரு பையன். அவன் பாட்டுக்கு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரான். 33 வயசு பையனா ஆளான்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. 33 வயசு, அவர் பாட்டுக்கு செயின் ஸ்மோக்கர். அவர் பாட்டுக்கு அப்படி புகை பிடிச்சிக்கிட்டே வராரு பஸ்ஸில். அது அந்த சிகரெட் புகை அப்படி போயிட்டே இருக்கு. இந்த பஸ்ஸுலேருந்து பின்னால் ஒரு புகை போகும் இல்லையா, இவன் முன்னாடி உட்காந்து புகை விட்டான். ஒருத்தன் கேட்டான், என்ஜின் எந்த பக்கமாப்பா இருக்குது? இங்கேயும் புகை வருது, அந்த பக்கமும் புகை வருது, என்ஜின் இந்த பஸ்ஸில் எந்த பக்கமாக இருக்குது அப்படின்னா. அவன் அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. அவன் போட்டுக்கு பஸ்ஸில் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வரான், சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரான். ஒரு 80 வயசு ஒரு பெரியவர், 80 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். என்ன இந்த பையன் அறிவு இல்லாமல் பஸ்ஸில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே வரான் அப்படின்னு அவருக்கு ஒரு கடுன்னு ஒரு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், 80 வயசு ஆகிட்டா காரணமே வேண்டியதில்லை கடுப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வயசே அப்படி. அதில் வேறு அவருக்கு காரணம் கிடச்சிருச்சு, ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு ஒரு கடுப்பு. இல்லை என்ன வேடிக்கை நடந்தது, ஒரே பஸ் ஸ்டாப்பில் 2 பேரும் கீழே இறங்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே அந்த பெரியவர் அந்த 33 வயசு ஆளை பிடிச்சிக்கிட்டார். தம்பி, உனக்கு என்ன வயசாகுதுன்னு. 33 வயசாகுது. ஒரு நாளைக்கு நீ எத்தனை சிகரெட் பிடிப்ப அப்படின்னாரு. அவன் இப்படி யோசிச்சுட்டு சொன்னால், ஒரு 25லேருந்து 30 பிடிப்பாங்கன்னு. எத்தனை வருஷமாக சிகரெட் பிடிக்கிற அப்படின்னாரு. ஒரு 12-13 வருஷமாக சிகரெட் பிடிக்கிறேங்க அப்படின்னா. ஒரு சிகரெட் என்ன விலை அப்படின்னார். அவன் இந்திய ரூபாய்க்கு கணக்கு சொன்னான். அங்கெல்லாம் 2000 ரூபா இருந்தது முதல்ல, இப்போ 4 ரூபா ஆகி போச்சு. முதல்லலாம் 2000 ரூபா சார், இப்போ 4 ரூபா சார் சிகரெட்னு கணக்கு சொன்னான். அந்த பெரியவர் பாருங்க உடனே கணக்கு போட்டார். உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க கணக்கு போடுறதா இருந்தால் அந்த கால்குலஸ் இல்லாமல் கணக்கெல்லாம் வராது, அவங்களுக்கு கூட்டல் பெருக்கெல்லாம் வராது. வயசானவங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படியே மனசுலேயே கணக்கு பெருக்கி இறுக்கி அப்படி போடுவாங்க. அதுலேயும் வயசானவங்க அடுத்தவன் கணக்குன்னா ஆசையாக போடுவாங்க. அப்படியே மனசுலேயே கணக்கு போட்டார். அப்படியே பெருக்கிட்டு அந்த பையனை பார்த்து சொன்னார், தம்பி ராஜா,
உன் வாழ்க்கையில 4,24,440 ரூபாயை ஒழிச்சுட்டடா. இந்த சிகரெட்ல 4,24,440 ரூபாய் நீ ஒழிச்சுட்டியடா, தப்பு இல்லையா அப்படின்னார். அந்த பையன் கொஞ்சம் கூட அசரலை. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா சார்? இல்லடா. இன்னைக்கு உங்க கையில 4 லட்சம் இருக்கா சார்? இல்லைன்னார். யோ, உங்ககிட்ட 4 லட்சமும் இல்லை, சிகரெட் பிடிச்சேன்ற சந்தோஷமும் இல்லை, அப்புறம் எதுக்கு எனக்கு அனாவசியமா புத்தி சொல்ற? எங்கிட்டயாவது 4 லட்சம் இல்லை, ஆனா பிடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு, அப்புறம் எதுக்கு அனாவசியமா புத்தி சொல்றேன்? அவர் என்ன பண்ணுவார் பாவம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை யாருக்காவது புத்தி சொல்ல போனா இன்னைக்கு என்னன்னா கஷ்டம்தான். ஏன்னா மனிதர்கள் எப்படின்னா இன்னொருவர் அறிவுரை சொல்றது பெருவாரியா விரும்ப மாட்டாங்க. உலக இயற்கை. நம்ம பெரியவங்க கூட தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லலாம், அதாவது சஜஷன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அட்வைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. சஜஷன் தான் சொல்லலாம். we can suggest, நிறைய சஜஷன் சொல்லலாம், பட் we should not advise. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ற வேர்டை பொறுத்து தான் whether it is a suggestion or advice அப்படிங்கிறது முடிவாகும். இது ஆலோசனையா அல்லது புத்திமதியா? ஆலோசனை என்பது கேட்டா கேளு, கேட்காம போ, அது உன் சௌரியத்தை பொறுத்தது, அது சஜஷன். ஆனா புத்திமதி அப்படிங்கிறது நீ கேட்டாகணும்னு கட்டாயமா சொல்றது. அதை யாரும் இன்னைக்கு விரும்புறது இல்லை, எனக்கு தெளிவா தெரியும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒருத்திக்கு 23 வயசு முடிஞ்சு போச்சு, இன்னொருத்திக்கு 21 வயசு. நான் அப்பாங்கிற முறையில் எப்போவாவது அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவங்க சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு இன்னைக்கு வேற யாருமே கிடைக்கலையா? ஒருத்தி கேட்பா, உன்னை மீட்டிங்க்கு யாரும் கூப்பிடலையாப்பா, மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி எங்களை உட்காந்து வச்சு நீ பேச ஆரம்பிச்சிட்டியப்பா அப்படின்னு. அதுவாது பரவாயில்ல. இப்போ என் சின்ன பொண்ணு, பெரியவ கல்யாணம் ஆகி போயிட்டா, சின்ன பொண்ணு கேட்குறா, நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா சொல்லுவா, ஏப்பா இன்னைக்கு யாரும் ஏமாறலையாப்பா? என்ன அர்த்தம்? மீட்டிங் இல்லையான்னு கேட்குறா. யாரும் ஏமாறலையானா மீட்டிங் இல்லையான்னு கேட்குறேன். அதனால அட்வைஸ் பண்றது அப்படிங்கறத இன்றைய யங்கர் ஜெனரேஷன் விரும்ப முடியாது. நான் ஐ அக்செப்ட் இட். அது ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களால ஏன் நமக்கு தெரியாத அவங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு தாட் போடும். So my intention is not to advise you. First I want to be very clear. நான் உங்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக இங்கு வரவில்லை. அதே சமயத்தில் இந்த உலகத்துல வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதுனா அதுல கண்டிப்பா நான் ஒரு ஆள். அப்ப வெற்றி பெற்ற மனிதன்கிற முறையில் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஐடியாஸ். சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஷேரிங் அண்ட் கேரிங். உங்க மேல எனக்கு ஒரு கேர், ஒரு அக்கறை இருக்கு. என்கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்கு, உங்ககிட்ட மேல ஒரு அக்கறை இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் யூ. உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்பவில்லை. பகிர்தல்னா என்ன? இப்போ நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, இட் இஸ் வெரி டேஸ்டி, அது மாதிரி நான் பழமே சாப்பிட்டதில்லை அப்படின்னா நான் சாப்பிட்ற போது நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப அன்புள்ளவங்க யாராவது வந்தால், சார் இது சாப்பிட்டு பாருங்க சார், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன், இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் அப்படிங்கிறது அது எதை காட்டுகிறது? ஏன்னா அவங்க மேலே எனக்கு இருக்கிற அன்பை காட்டுது. ஐயோ நல்ல பொருள், அவங்களுக்கும் அது கிடைக்கணுமே அப்படின்னு. இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். இதை பயன்படுத்திக் கொள்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய நல்ல பெரிய மரியாதைக்குரிய நண்பர்கள், நம்முடைய ரவி ஜுவல்லரி, தேவி ஜுவல்லரி எல்லாம் அவங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். அவங்களுக்கு என் மீது ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால எங்கிட்ட இருக்கிற நல்ல கருத்து, 4 கருத்து உங்களுக்கும் கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த அருமையான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. அதனால பேச்சை கேட்கறது அப்படிங்கிறதுல இருக்கிற சின்ன சிரமத்தை தயவுசெய்து பொறுத்துங்க. நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு மீட்டிங் பேசுகிறேன். என் தலைமையில் ஒரு பட்டிமண்டபம். அது இந்த பட்டிமண்டபத்தில் பேசுகிறவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மைக்கு பின்னாலெல்லாம் கேட்கலையோன்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அதனால அவர் மைக்கிட்ட வந்த உடனே பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பின்னாலெல்லாம் கேட்குதா அப்படின்னார். பின்னாலெல்லாம் கேட்குதா அப்படின்னு 2 பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, கேட்கல, அதுதான் சௌரியமா இருக்கு. உடனே முன்னால இருந்த 2 பேர் சொன்னாங்க, எப்பா பின்னால கேட்கலையா, வா அங்க போய் வசதியா உட்காரலாம். பார்த்தீங்களா? நான் அப்பதான் கண்டுபிடிச்சா, அடேப்பா பேச்சை பத்தி எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் பேச்சாளர், வெறும் பேச்சு தான் எனக்கு தொழில். நம்புவீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன் தமிழ்நாட்டில்.
எனக்கு எல்லா விதமான செல்வமும் இருக்குது வாழ்க்கையில், எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் விமானத்திலே பறக்கிறேன், பல நாடு பறக்கிறேன். என் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாடுகளுடைய முத்திரை இருக்குது. நான் பல நாடுகள் பறக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா பேச மட்டும்தான் தெரியும். பின்ன அதில் எப்படி இவ்வளோ ஜெயிக்க முடிஞ்சது, எப்படி நான் இவ்வளோ பெரிய ஆளாக வர முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு காரணம், நான் பார்க்குற தொழிலை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் மை ஜாப், ஐ லவ் மை ஜாப். நான் என்ன வேலை செய்கிறேனோ இந்த வேலை உலகத்தில் ஒரு உயர்ந்த வேலை அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன ஏன் பேசுறது தானே அப்படின்னு யாராவது சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னா. நான் பேசுறதால லட்சக்கணக்கான குடும்பங்கள் மாறி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஐ ரெஸ்பெக்ட் மை ஜாப், ஐ லவ் மை ஜாப், ஐ ஹாவ் எ ப்ரைட். நான் அதை பற்றி ஒரு கம்பீரத்தை வைத்திருக்கிறேன். செல்ஃப் எஸ்டீம், என்னை பற்றி எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது. என்னன்னா என்னுடைய பேச்சு என்பது விலை மதிப்பற்றது. நான் கர்வத்துக்கு சொல்லலை, அகங்காரத்துக்கு சொல்லலை. இந்த மாதிரி நம்ம எந்த வேலை பார்க்குறோமோ அந்த வேலை மேலே ஒரு மரியாதை இருக்கும். ஏன் தலையை நான் அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு வேற ஒரு வேலையும் தெரியல, அதனால கொண்டாந்து என்னை விட்டுட்டாங்க. நான் பேசுறது பாருங்க, ஊர் ஊராக போய் பேசி தொலைக்க வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் நான் நினைச்சா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி காலையில் டிஃபன் ஒரு வீட்டில் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்றேன், ராத்திரி ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட்றேன். என்னை பார்த்தாலே தெரியல நான் ஒரு வீட்டில் சாப்பிட்ற ஆள் மாதிரியா இருக்கேன். அவங்க வீட்டில் என்ன தி பெஸ்ட்டோ அதை எனக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. எப்படி தி பெஸ்ட், அவங்களுடைய சிறந்த சமையலை எனக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. ஏன்? என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. என்ன காரணம்? நான் பேசுகிறேன், பேசுகிறத கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ என் தொழில் மேலே, என் துறை மேலே எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்தது என் பேச்சு தானே. ஸோ ஐ மஸ்ட் ரெஸ்பெக்ட் மை ஜாப். நான் என்ன வேலை பார்க்குறேனோ அது பெருமையான. என் தலையெழுத்து நான் ஊர் ஊராக போய் பேச வேண்டியிருக்கு, நான் வருத்தப்பட்டேன். நியாயமா? சில பேச்சாளங்க சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் பேச்சாளம் பழப்பு, ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருக்க முடியல சார், வெவ்வேறு ஊரில் போய் பேச வேண்டியிருக்கு. ஒரே ஊரில் பேசினா எவ்வளோ நாள் கேட்பாங்க? அடுத்த ஊருக்கு போனால் தான் நம்ம இதையே அடுத்த ஊரில் பேசலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஒரே ஊரில் 40 நாள் பேசினா இருக்கிறதெல்லாம் காலியாக போடும்ல. அப்போ நமக்கு 10 ஊர் போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் எங்கிட்டேன்னு தொடங்குறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார். இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது, தலை நரைச்சவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நிறைய மறைச்சு நாங்களாம் டை போட்டுடுறோம், எங்களுக்கு வயசே ஆகாத மாதிரி காட்டிக்கிறதுக்காக. அந்த 40 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கெல்லாம் கிட்டப்பாங்கிற பேர் தெரியும். கிட்டப்பாங்கிறது பழைய தமிழ் நடிகர். அவர் ஒரு கொலை வழக்கில் சாட்சி சொல்ல வேண்டியதாகி போச்சுங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு. அப்போ இந்தியாவில் யார் பாப்புலரான ஒரு வக்கீல்னு கேட்டால் நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல், ரொம்ப பெரிய ஆள், கிரிமினல் கேஸில் எக்ஸ்பர்ட். நார்டன் ஒரு வக்கீல். இந்த கிட்டப்பா சாட்சியை பொறுத்து தான், வலிமையான அந்த சாட்சியை பொறுத்து தான் தீர்ப்பே இருக்கு. அப்போ இந்த நார்டன் என்ன முடிவு பண்ணாரு, இந்த கிட்டப்பா சாட்சியை கேவலப்படுத்திடணும். அதாவது சாட்சி சொல்ற யோகியதையே இவனுக்கு கிடையாது, இவன் பொய் சொல்றவன், பொய் சாட்சி, இவன் சாட்சியை நம்பப்படாதுன்னு ஜட்ஜுக்கு புரிய வைக்கணும்னு முதல் கேள்வி கேட்டார். உங்க பேரு? கிட்டப்பா. உங்க தொழில்? சினிமா நடிகர். கூத்தாடி தானே அப்படின்னார். சினிமா நடிகருங்கிறது எவ்வளவு கௌரவமான வார்த்தை, கூத்தாடினா எவ்வளவு டேமேஜிங்கான வார்த்தை. கூத்தாடி தானே, நீங்க வேணா அப்படி சொல்லிக்கங்க கிட்டப்பா, நீங்க வேணா அப்படி சொல்லிக்கோங்க. அதான் ஏன் நீ பெரிய நடிகன் கூத்தாடினா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை நீ ஒரிஜினலாக பேச தெரியாது, எவனோ வசனம் எழுதி கொடுப்பா, அதை அப்படியே ஒப்பிக்கிறது தானே உன் வேலை. சொந்தமாக ஒன்றும் பேச மாட்டீங்க, எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை சினிமாவில் வந்து நடிப்பீங்க, கூத்தாடி தானே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றார். கிட்டப்பா சொல்றார், பேசாம மௌனமாக இருக்கார். அதான் ஏன் மானங்கிட்ட வேலை தானே உன் வேலை, நடிகன்கிறது ஒரு பொழப்பா உலகத்தில் அப்படிங்கிறார். நடிகன்கிற வேலை ஒரு பொழப்பா, மானங்கிட்ட வேலை. காலையில் ஒரு இடத்துல மாலையில் ஒரு இடத்துல விதவிதமாக பேசுறது ஒரு பேச்சா? மானங்கிட்ட வேலை தானேன்னு டேமேஜிங்காக பேசுறாரு. யார்? நார்டன். இந்த கிட்டப்பா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார், கிண்டலா. என்ன சிரிக்கிற? இல்லைங்க, என் வேலை ரொம்ப மோசமான வேலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அப்பா ஒரு வேலை பார்த்தாருங்க, அதோட ஒப்பிட்டா இது எவ்வளவோ மானமான வேலைங்க. எங்கள் அப்பா செஞ்ச வேலை ரொம்ப அசிங்கமான வேலைங்க அப்படின்னு. அப்படியா? நான் ஒன்னையே மோசமான ஆள் நினச்சேன், உங்கள் அப்பா அதை விட மோசமா? உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னார். அதை வெளியில் சொல்லப்படாதுங்க, ரொம்ப அகௌரவமான வேலைங்க. சொல்லுன்னார். வக்கீலாக இருந்தாருங்க. நானுங்கிட்ட பொழப்பு, உண்மையும் தெரியாது பொய்யும் தெரியாது, ஒரு கொலையை நேரிலேயே பார்க்காம பார்த்த மாதிரி புளிகிட்டு திரிவானுங்க. அந்த மானங்கிட்ட பசங்களோட கம்பேர் பண்ணா என் வேலை எவ்வளவோ மேலுங்கன்னா
நாட்டன் சொன்னார் குறுக்கு விசாரணை முடிவடைந்து விட்டதுன்ட்டு. ஏன்னா அவன் இன்னும் பேசுனா நம்மளை பற்றி என்ன